ஹாப்பி பர்த்டே தங்கப்புல. லைட் போடு. ஏய் கிரியா மாத்துடா, கிரியா மாத்துடா. பைத்தியமா இவன். Happy birthday to me. கச்ச இந்த தாடியை வளர்த்ததுல இருந்து ஒரே கச்ச 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 கச்ச. நம்ம வாங்க குளிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே சரிங்களா. 22 முடிஞ்சிருச்சு, 23 வந்துட்டு ஸ்டார்டிங். இந்த 23 பர்த்டே இது வந்து எப்படி இருக்க போகுது, இந்த பர்த்டே வந்து எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எப்பயுமே பர்த்டேக்குன்னா பசங்க வந்துடுவாங்க 12 மணிக்கு. ஆனால் இந்த வருஷம் பர்த்டே வந்துட்டு எனக்கு தெரியல. அப்படி அவங்க வந்தாங்கன்னா இந்த வீடியோவில் இந்த கிளிப்பை போடுவேன். இல்லாட்டி அப்படியே இந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு இல்லாட்டி ப்ரைவேட்டில் போட்டுட்டு நானே பார்த்து அழுதுப்பேன். ஸோ 12 மணி வரையும் வெயிட் பண்ணி என்ன சர்ப்ரைஸ் தராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே டு மீ. டாட்டா. விஷ் பண்ண போகிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகள். 10 நிமிஷம் தான் இருக்குது, ஆனால் ஒரு அறிகுறியும் இல்லை. ஒரு அறிகுறியும் இல்லை. வந்தால் தெரிஞ்சிருக்கும், சவுண்டாவது வந்திருக்கும். எவனும் வரல போல. ஃபஸ்ட்லாம் பர்த்டேனா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது கால் பண்ணி லைன்லே இருடான்னு சொல்லி கான்ஃபரன்ஸ்லாம் போட்டு கான்ஃபரன்ஸ் கால்லாம் இருப்பானுங்க. இப்போ எல்லாம் மறந்துட்டானுங்க போல். சரி தூங்கட்டும். ஓகே, நாளைக்காவது ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். எதுவும் சொல்கிறக்கு இல்லை. நீங்கள் மணி 12 ஆயிடுச்சுங்க. 12 ஆச்சு. ஹாப்பி பர்த்டே டு மீ. என்னை மதிச்சு இந்த பார்த்தீங்களா 2 ஜீவன் இல்லை 3 ஜீவன், எங்கள் அக்காவோட சேர்த்து 3 ஜீவன் வந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு படையே வரலனாலும் ஒரு படையோடு இருக்கிற உள்ளங்கள் வந்துட்டாங்க. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அவங்க வரட்டும். காலையில் எல்லாத்துக்கும் இருக்குது. அதெல்லாம் மறக்காமல் வருவாங்க. நீ ஏன் கவலைப்படுற? மறக்காமல் வருவாங்களா? வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. நம்புவோம், நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. சரி ஓகே. என்னவோ இருக்கானா எல்லாத்துக்கும் ஒரு நாள். அவங்களுக்கும் பர்த்டே வரும்ல அப்போ வச்சு செய்கிறோம். அம்மா ஏதாவது சொல்லுங்கம்மா. என்னடி? இன்னைக்கு என் பிறந்த நாள். என் பையனுக்கு பிறந்த நாள். எல்லாரும் என் பையனை வாழ்த்துங்க. இல்லை உங்க பையனை வாழ்த்துங்க, உங்க அண்ணனை வாழ்த்துங்க, உங்க தம்பியை வாழ்த்துங்க. வேற அதை மட்டும் தான் சொல்லுவேன். எல்லாரும் வாழ்த்துங்க. ஹாப்பி பர்த்டே தங்கப்புல. மம்மி இது சவுண்ட் கேக்குதுடா. இல்ல இது சவுண்ட் கேக்குதுடா. டேய் நாய் கடிக்குதா? வந்துட்டானுங்க நினைக்கிறேன். ஏய் மறந்துடுவாங்களா? லைட்டு போடுங்க, லைட் போடுங்களா. லைட் போடுங்க. ஏய் கிரியா மாத்துடா, கிரியா மாத்துடா. ஆத்தாடி ஆத்தா. ஐ எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஏய் சரி ஓகே சர்ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஐயோ நான் யாரையும் பார்க்கல. ஐயோ அம்மா தான் கூட்டிட்டு போனாங்க. நாங்க சரிங்க ஓகே. எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க வந்துட்டாங்க. நாய் குலைக்கும் போது அப்பவே டவுட் பண்ணேன். யாரு வரட்டா? இருங்க வரேன். ஏய் லைட்டு போடுறீங்க உள்ள லைட்டு. இப்போ வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண பாருங்க. ஸோ மச்சான் ஹாப்பி பர்த்டே டு மீ. தேங்க்யூ மச்சான். ஐயோ உள்ள
உள்ள ஒரு தெரிஞ்சிருச்சு. Happy birthday to me. போன birthday மாதிரி இந்த birthday ஸ்ரீ ஹை அண்ணே ஹை தேங்க்ஸ் அண்ணே. காமோ வாங்க பார்த்துட்டேன். கார்பன்ஸ் பாத்தீங்கன்னா இது கார்பன்ஸ் ப்ராடக்ட் நல்லா இருக்குல்ல பார்க்கவே. கண்டுபிடிச்சிட்டேன். மச்சு நீ வந்துட்டு எனக்கு தெரியும் மச்சு. ஸ்ரீ ஹை கை கொடு. தேங்க்யூ. ஸோ அப்போ இந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக வரும். இல்லை நீங்களாம் வந்தால் இந்த வீடியோ போடலான் இருந்தேன். ஒரு வழியாக சர்ப்ரைஸு கேக்கு கட்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. ஓகே அவங்களாம் வருவாங்கன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு அல்ப இதில் திட்டேன். மனசில் வச்சுக்காதீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா விஷஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு தேங்க்ஸ். இனிமேல் வரப்போகிற விஷயக்கும் தேங்க்ஸ். இதை அப்படியே தொடர்ந்து பாருங்கள். ஃபன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, குட் நைட், குட் மார்னிங், பை. அழப்பற சவுண்டிங் ப்ரௌன். ஹாய் 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 ஹாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ருக்கோம். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் இந்த கடை பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு படிக்க தெரியாது, எழுந்து படிக்க தெரியாது, சாரி மலையாளம். ஸோ அதனால் இப்போ எல்லோரும் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரியாணி கேரளா பிரியாணி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. இன்னும் சாப்பிட்டே பார்க்கல. ஸ்மெல்லே அப்படி இருக்கும். எப்படி இருக்கு? மாட்டிக்கிட்டேன். ஒழுங்கா சொல்லு. செம்மையாக இருக்குங்க. வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தை கொள்ளாதையா? இங்கே காட்டுறேன் ப்ரோ. இன்னைக்கு வந்துட்டு கடை பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் தெரியும்லங்க, அதே மாதிரி இங்கே மலையாளிஸ்ல சங்காய்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல்னு அர்த்தவங்க. ஆமாம், அதனால தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பசிடுச்சு, அதனால சாப்பிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்லு. சஸ்பென்ஸ். இப்போ வந்து நாங்கள் ஒரு சஸ்பென்ஸான பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த தெரியல எங்க அந்த எல்லாத்தையும் வந்துட்டு இவளே சொல்லிடுவா, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கோவை கிரஷை வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போயிட்டு இருக்கோம். எந்த இடம் இப்போ சொல்ல மாட்டோம். அங்கே போயிட்டு நாங்கள் காட்டுறோம். அவனுக்கே தெரியாது. கண்ணை கட்டிட்டு வண்டி ஓட்ட போகிறேன் நான். வண்டி ஓட்டுறோம். வேர்ல்ட் ரெக்கார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு பார்க்கலாம். இடையில வந்துட்டு கட்டா இடையில நிறைய கட்டு வரும். எனக்கு விளாகில் பேச தெரியாதனால நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு.
என்னன்னா வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறோம். இப்போ வந்து வெயில் வந்துட்டு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எங்களால் வண்டி ஓட்ட முடியல. ஏன் ப்ரோ சச்ச இந்த தாடியை வளர்த்ததுலேருந்து ஒரே கச்ச 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 கச்சன்னு போயா என்னமோ எங்களுக்கு அப்படியே வளர்ந்து தொங்குற மாதிரி. நானே புளுக்கு நாட்டு அடிமான அடிக்கடி சேவ் பண்ண பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெயில் விட்டுருச்சு, போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதான் எங்களோட வாகனங்கள். மில்லி, பிளாக் பேந்தர், ஸ்னைம்பியாட், சரிங்களா? இவனுங்க மேலே தான் நம்ம இப்போ போகிறோம். இதுக்கு தான் முடி வளர்க்கவே கூடாது. இங்கே பாருங்கள், கொண்டை போடுறேன்னு சொல்லிட்டு எத்தனை நேரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இங்கே பாருங்க, பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் அங்கே நின்றுட்டுருக்கோம். ஒரு அப்படியா ப்ரோ? அவங்க பாத யாத்திரை வராங்களாம்மா. பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் இருக்கா, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் முக்கி போயிட்டுருக்கோம். வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, போகணுமான்ட்டு இருக்கு. அப்படி இருக்கு, தண்ணி ஜூஸு எல்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் முடியலை, இருந்தாலும் நம்ம இலக்கை அடைஞ்சிடணும். நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, பீச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்நேகதீரம் பீச், அந்த பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது பீச்சு. ஆனால் என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் மண்டையை பொழந்துக்கிட்டு இருக்கான் ஒரு சைடு. ஆனால் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, யாருமே இல்லை எங்களை தவிர. இங்கே வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெண்டுக்கு எடுத்திருக்கோம். நம்ம வாங்க குளிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை குளிக்கும் போது இவங்க வீடியோ காட்டுறேன், ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இந்த ஸ்நேகிதம் பீச்சில் எனது ஸ்நேகதீரம் பீச்சில் வந்து நம்ம காலை வச்சாச்சு. இப்போ வந்துட்டு கையையும் வச்சிடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. சன்செட் கவர் பண்ணலான்ட்டு எடுத்துட்டு இருந்தோம். ஆனா நான் வந்துட்டு என் விளாக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஆனா அவர் வந்துட்டு அவர் விளாக்கு எடுத்துட்டு இருக்காரு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலில் வந்துட்டு ஜாலியாக விளாண்டு முடிச்சு களைச்சி முடிச்சு குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் மாற்றி முடிச்சு இந்த மாதிரி கத்தி முடிச்சு நிறைய கமிட்மெண்ட் வந்து பெண்டிங்ல கிடையாது, எல்லாத்தையும் பார்க்க போறேன். சரி, ஓகே. நான் வந்துட்டு அவங்கள மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. ஸோ டாட்டா சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா முடிச்சிங்களா? டாட்டா டாட்டா சொல்லாதீங்க. இங்க பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா டாட்டா சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டு டாட்டா சொல்லுங்க. சரிங்க, ஓகே, டாட்டா. வீட்டுக்கு போய் டாட்டா சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க.
பண்ணாதவங்க பண்ணிருங்க. நான் ஏய், நம்ம bag யாரோ பண்ணாதீங்கன்னு எனக்கா சொல்லியிருக்கமா? நம்ம பேக்கை யாரோ களவான்றாங்க. அது நம்ம இனிமேல் அப்படி சொல்லிடலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு சொல்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அன்சப்ஸ்கிரைப் அந்த டேய் பார்த்துங்க, அந்த டொக்கு இப்படி தான் வச்சு பேசிட்டே போவான். ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை வந்துட்டு எங்கள் பேக்கை யாரோ களவாண்டுட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரில, கையில் காசு இல்லை. அப்படி இல்லை ப்ரோ, அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ வேற ஒரு இது ஆ அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பீச்சுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். காசு இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே புதுசாக வீடு கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பீச்சில் பாத்ரூம் பீச்சில் பாத்ரூம் இது உங்கள் சொத்துன்னு எழுதிருந்துச்சு. கக்கூஸ். எஸ் அஃப்கோர்ஸ். சரி, இன்னைக்கு டே எப்படி போச்சு? சிறப்பு எந்த சம்பவம் நடக்கலன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு. இல்லை சரி ஓகே, உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாய் சொல்லடி. டாட்டா, வரட்டும் கீர்த்தி, டாட்டா நீ என் கையை வச்சு பண்ணிக்கோங்க. டாட்டா. கை வலிக்குது. Tak, tak, din, tak, 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 din, tak.